ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரி கார்னர். இன்றைக்கி மில்லட்ஸ் வெரைட்டியில் கம்பு வச்சுட்டு ஒரு பணியாரம் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 2 கப் பாஜ்ரா எடுத்திருக்கேன், அதாவது கம்பு. இது கூட ஒரு 1/2 கப் இட்லி அரிசியும் 1/2 கப் உளுந்தும் எடுத்துக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் வேணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா க்ளீன் வாட்டரில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி 2 to 3 hours ஊற வச்சிடணும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி கரெக்டாக வந்திருக்கு. நான் ஈஸ்டோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனால் பர்ஃபெக்டாக வந்திருக்கு மாவு. இப்போது ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை அப்படியே மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்படி ஆனியன்ஸை தாளித்து ஆட் பண்ணும்போது பணியாரம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தாளிக்காமல் பச்சை வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதில் எல்லா குழியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி விடணும். மாவு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைடு குக் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ கோல்டன் கலரில் ஆயிருக்கு ஒரு சைடு. அப்போ ஸ்லோவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. கிறிஸ்பியாக பணியாரம் ரெடி ஆயாச்சு. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த பணியாரம் ரெசிபிக்கு காம்பினேஷனாக கார சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட பொடியும் சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. அப்போது ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். If you are new to my channel, please subscribe and press the bell icon to get all my new updates. See you in my next video. Thank you. Bye.